எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். சூரியன் அஸ்தமான பிறகு கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் பிரகாசமாக தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். கார்த்திகை மாதம் வீடு இருள் நிறைந்து இருக்கக்கூடாது. மின்விளக்குகள் எத்தனை எரிந்தாலும் தீப சுடரிலிருந்து வெளியேற்றப்படும் வெளிச்சமானது நம்முடைய வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடியது. கார்த்திகை மாதம் என்று மட்டும் கிடையாது. தினம் தினம் வீட்டில் தீப வழிபாடு செய்வது என்பது வீட்டில் இருக்கும் இருளை அகற்றும், வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் அகற்றும். நாளைய தினம் 14/12/2025 கார்த்திகை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு அற்புதமான எதிர்மறை ஆற்றலை விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய வீட்டில் நாளைய தினம் கட்டாயம் தீபமேற்றி பூஜை அறையில் வழிபாடு மேற்கொள்வீர்கள் அல்லவா? இது தவிர எதிர்மறை ஆற்றலை விளக்க இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரமும் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. உங்களுடைய வீட்டின் மின் விளக்குகளை எல்லாம் அணைத்து விடுங்கள், அதாவது லைட் ஆஃப் பண்ணிவிடுங்கள். அடுத்ததாக ஒரு தாம்பூலத்தட்டின் மேல் மண் அகல் விளக்கை வைத்து அதில் ஒரு கட்டி கற்பூரம் போட்டு அதை ஏற்றிக்கொள்ளுங்கள். இதில் பச்சை கற்பூரம் சேர்க்கலாம், அது இன்னும் சிறப்பு. கூடவே கிராம்பும் சேர்த்து கொண்டால் அதிலும் சிறப்பு. இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இல்லை என்பவர்கள் வெறும் கற்பூரத்தை மட்டும் ஏற்றி அந்த நெருப்பை வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் காட்ட வேண்டும். சமையலறை, படுக்கை அறை, வரவேற்பறை என்ற 4 மூலைகள் ஒவ்வொரு அறைக்கும் தனித்தனியாக இருக்கும் அல்லவா? 4 இடத்திலும் இந்த கற்பூரத்தை கொண்டு போய் காண்பிக்க வேண்டும். எல்லா இடத்திலும் காண்பித்துவிட்டு அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து நிலைவாசலுக்கு வெளியில் அப்படியே வைத்து விடுங்கள். தானாக எரிந்து குளிரட்டும். எவ்வளவுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் கற்பூரம் மெழுகு கற்பூரமாக இருக்க வேண்டாம். கட்டி கற்பூரம், பூ கற்பூரம் என்று கடைகளில் விற்கும் அந்த கற்பூரத்தை வாங்கி பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்கள். இந்த புகையானது வீட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் பட்டால் கண்ணுக்கு தெரியாமல் தங்கியிருக்கும் கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகும். வீட்டில் நிம்மதியற்ற சூழ்நிலை நிலவுகிறது, எப்போதும் சண்டை வந்து கொண்டே இருக்கிறது என்னும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை நாளை மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு, அதாவது மாலை 6:30 மணிக்கு வெளிச்சம் முழுமையாக குறைந்த பிறகு உங்களுடைய வீட்டில் செய்து பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் தெரியும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.